முள்ளு நறுக்குன்னு குத்திச்சு. என்ன வேணா முள்ள போய் குத்திட்டு இருக்கிற நீ? ஆமா, நான் போய் முள்ள குத்துனா வாய நீ சப்போர்ட்டுக்கு. முள்ளுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பாக்குறேன். முள்ளு என்ன குத்தி கிழிச்சிருச்சு நண்பர்களே. இங்க பாருங்க ரத்தம் வருது. முள்ள போய் நான் குத்துனா இது எந்த ஊர் நாயை கேளுங்க. இவங்களுக்கு கோவம்னா கோவப்பழத்தை பார்த்து ஆசை. கோவப்பழம் அழகா இருக்கு, நல்ல லட்டு மாதிரி காட்டு. எம்மா எட்டுல இதுக்குதான் கடவுள் என்ன கொஞ்சம் வளராம விட்டுட்டாரு. வாழ்க்கையிலயும் வளர விடல, உயரத்துலயும் வளர விடல. நம்ம விடமாட்டோம் எம்மா குள்ளமா இருந்தாலும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதை முடிக்கிறது தான். ஐயோ அம்மா, முள்ளுலையும் கிள்ளுலையும் என் சாலெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டுது. அப்படி இருந்தால் நான் விடல. வெற்றி நமதே. இங்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கண்ணை கட்டுறதுக்குன்னு வருது பேச. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிடலையா? ஒரு பார்சல் அனுப்பி விட்றியா? எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு. வீட்டில் என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம தான் நல்லா வச்சுப்பா கஞ்சி சோறு. பாருங்க, கோவப்பழம் கேள்விப்பட்டீங்களா நண்பர்களே? கோவப்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொல்லைக்கு வந்து ஒரு விஷயமா போகிறோம். அக்கா வீட்டுக்கு இந்த ரோட்டுக்குள்ளே போகிற வழியிலேயே எங்கள் கொல்லையிலையும் நிறைய கிடக்கு. இருந்தாலும் லட்டு நல்லா பெருசாக இருந்துச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நண்பர்களே. விட மனசு வரல பாருங்க. கோவப்பழம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்ப கோவப்பழ கண்ணு, கோவப்பழ உதடுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, லிப்டி போட ஆசைப்பட்டுட்டு அக்கா அது அப்ப உண்மைதானே? சத்தியமா இது சப்பலாத்தி பழம், பீட்ரூட் சாறு அதை தீத்திட்டு அதை கையால் வச்சு தேத்திக்கிறது. அப்பெல்லாம் எந்த லிப்டிக்கு சாப்பிட்றதே அதுக்கு ஒருத்தருக்கு வாயெல்லாம் அந்த சப்பலாத்தி பழத்தை கஷ்டப்பட்டு தீத்துவோம். அது ஒரு நாளைக்கு அது வீடியோ போடுறோம் பாருங்க. அது கஷ்டப்பட்டு தீத்து அது திங்க மாட்டோம். அது சாரை வந்து உதடு வாலாம் செவப்பாகிறதுக்கு வச்சுரும். அது நல்லா இருக்கும். அது உடம்புக்கு நல்லது. அதோடைய மருத்துவ பயன்களை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டு. எனக்கு இல்லையா? ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும். எப்படி எடுக்குது? எடுக்க முடியாது. சரி இரு, முடிச்சுட்டு சாப்பிடலாம். அப்புறம் இது வேணும் ஒன்று சாப்பிடு. நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த கோவப்பழம் எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் ஸ்கூலுக்கு கவரிங்கி நாங்கள் வாங்கினா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த காலத்து இந்த அனுபவம் யாராவது இருந்தால் அது சொல்லுங்கள். கவரிங்கி நாங்கள் வாங்கினா அது ஒரு ரோஸ் கலர் பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க அந்த காலத்தில். அது இப்போ கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ பவுனு நகை தான் கோல்டுக்கு மடிச்சு தராங்க. ரோஸ் கலர் பேப்பர் தான் மடிச்சு தராங்க. அப்போ வந்து கவரிங்கி நகைக்கு அந்த ரோஸ் கலர் பேப்பரு, அந்த பேப்பரை என்ன பண்ணுமோ லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி வச்சோம்னா அந்த பேப்பர் நஞ்சு ஊறிவிடும். அதை இப்படி எடுத்து ஒத்திக்கிறது. அப்படிலாம் இருந்தால் நாங்கள் கல்யாணத்துக்கு கூட ஒரு லிப்டிக்கு போடல நண்பர்களே. நாங்களாம் மேக்கப்லாம் எதுவுமே கிடையாது. பியூட்டிஷியன்லாம் வைக்கவே இல்லை. வயசுக்கு வந்ததுக்கும் சரி கல்யாணத்துக்கும் சரி ஒரு கன்றாவையும் இல்லை. ஃபேஷியல் பண்ணல. பேசியலா நாங்களாம் ஃபேஷியல் பண்ணதில்லை, ஐப்ரோ எடுத்ததில்லை. நாங்களாம் இயற்கை. சும்மா அப்படியே சீவி நான் 2 சைடு சுற்றி பின்னி சடைப்பொட்டி வைப்பாங்க. இப்போ யாரும் சடைப்பொட்டி வச்சு சடை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ நீட்டாக சடைப்பொட்டி சடை நீட்டுக்கு வச்சு அது கொண்டு தான் வைப்பாங்க. அதுதான் ஒரு அப்போ வரிசையில் அதுதான் வரும் மெயினாக. இங்கே பாருங்க, இப்போ என் வந்துட்டு நல்லா கலர் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாம், பார்த்தீங்களா இல்லையா? இதான் அந்த கால லிப்டிக்கு. பார்த்துங்க, இயற்கை லிப்டிக் நண்பர்களே. இது கோவப்பழ கலர் சிவப்புங்கிறாங்களே. இந்த கலர் யார் இருக்கா உலகத்தில் சொல்லுங்கள்? இந்த கலர் யாராவது இருக்கீங்களா? இந்த கலர் யாருமே இல்லை. அப்புறம் எதுக்கு கோவப்பழ கலரில் இருக்குது அந்த புல்லை? கோவப்பழ கலரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த கலரில் எந்த மனுஷன் இருக்காங்க? ரத்த கலரில் இருக்குது கோவப்பழம். ரத்த கலரில் யார் இருக்கா? பூலாக்கா கூட கிடையாது. பாருங்க, அதுக்கு எவ்வளோ இது ஜாக்கெட் கலருக்கு வருது. ஐயோ கடவுளை. இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களே, நல்லது சாப்பிட. அதே மாதிரி இந்த கீரை இருக்குதுங்க இல்லைங்களா, இந்த கீரையோட நன்மைகள் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நாங்கறியா, கோவக்கீரைக்கு பயங்கர நன்மை இருக்கு, நல்லா இருக்கு. அது இன்னொரு வீடியோவில் பார்த்து கண்டிப்பாக வரும். இது கோவ பழத்துக்கடை வீடியோ தான். இது வீடியோ எல்லாமே ஒரு பலனுள்ள வீடியோ தான். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, பலன் அடைங்க. எல்லாரும் 2 சேனலையும் பாருங்க. 2 சேனல் வீடியோ வரும். நுனி பக்கம் வந்து அணி தின்னுட்டு வச்சு தட்டுக்கு அணி தின்னுதோ பாம்பு தின்னுதோ, அதனால நான் பயந்துட்டு தூங்கி போட்டுட்டேன். பாதி தின்னுட்டோம். எது தின்னுதாலும் அதோட கிருமி பாதியை தாக்கியிருக்கோம். அக்கா எனக்கு ஏதாவது ஒன்று காய்ச்சினேன்.
அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்ற. இல்லை இல்லை, இது வந்து அணி தின்னாதான் ருசிக்கும்னு சொல்லுவோம். அணிப்புள்ள கடிச்சாதான் ருசிக்கும்னு பாட்டு பாடுறாங்கல்ல நண்பர்களே, அதே மாதிரி தான் இது ஒன்று. அணி தின்னா ருசிக்கும் தான், ஒன்றும் இல்லை. சரி ஓகே நண்பர்களே, எங்களுக்கு இதை பார்த்து தான் வண்டியை நிறுத்திட்டு இவங்க வண்டியை நடு ரோட்லேயே நிறுத்திட்டு நாங்கள் வந்து இதை பறித்து சாப்பிட்றோம். இது ஒரு பழைய நினைவுகள் மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல். நீங்கள் கோவப்பழம் அது மாதிரி நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். கோவக்கீரைக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறோம். கோவக்காய் நிறைய டவுனில் விற்கிது. அது இந்த கோவக்காய் இல்லை, அது வேற கோவக்காய். அது இது ரொம்ப கசக்குமா நண்பர்களே, அதனால இது சாப்பிட முடியாதுங்கிறாங்க. சாப்பிட்டா நல்லதுதான். ஏன் ஒரு டைம் டிவியில கோவக்காய் தின்னு யாரோ சொன்னாங்கன்ட்டு இதோட கோவக்காய் இன்னொன்று இருக்குன்னே சத்தியமா தெரியலக்கா. அது அந்த அளவுக்கு நான் இருக்கேன் பார்த்துக்க. இப்படி ஒரு கோவக்காய், இந்த கோவக்காய் தான் சொல்றாங்கன்னு பொடியா அரிஞ்சு அந்த யூடியூப்ல சொன்ன டிப்ஸை யூஸ் பண்ணி வறுவல் பண்ணி நெல்ல சோத்துல போட்டு எண்ணெயில கசப்பே தெரியல அப்படி வேக வச்சுட்டேன். முருவலா பரவாயில்ல போட்டு தின்னுட்டு ஒரு மத்தியானத்துக்கு மேலே வயிறு மந்துன்னு இருக்கு. பயங்கர வறுவலியாட்டம் செரிமானம் ஆகாத மணி படாத பாடு. கரெக்டாக நைட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் பிடுங்குச்சு. அக்கா அப்படி போய் வயிற்ற சுத்தம் பண்ணிடுச்சுக்கா. விடியோ வயிற்ற படாத பாடு. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த செரிமானம் ஆகாமல் பட்ட பாடு அதை நினச்சா எனக்கு இப்பயும் பயமாக இருக்குது. அவ்வளோ ஒரு கஷ்டம். மறந்து போய் இந்த காயை சாப்பிட்றாதீங்க. அது வந்து அந்த கோவக்காய் வேறு. சாப்பிடலாம், இதுவுமே ஒத்துக்கிட்டா சாப்பிடலாம். ஒத்துக்கிறவங்களுக்கு. எனக்கு அது நல்லா தான் இருந்துச்சு. அதை சாப்பிட்ட உடனே அவ்வளோ குளிர்ச்சி, வயிற்றுல உள்ள சூடுலாம் கழிஞ்சிச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, இது வந்து ஒரு பேதி மருந்து மாதிரி வச்சுக்கலாம். அப்படின்னா வயிற்றுல உள்ள சூடுலாம் கழிஞ்சு சூடு கழியுது இல்லை. சரி ஐயோ என் வந்துட்டு ரோஸ் கலர். சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இது ஒரு காமெடியான வீடியோ, தப்பாக நினைக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம விஜய் சன்னாமணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவிதா சக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டு சேனல் இந்த வீடியோ வரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டோம் உங்கள்கிட்ட, அவ்வளோதான். பாய் நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.